ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அட்வான்ஸ்டு ஜாவா ப்ரோக்ராமிங்குரிய லேப் எக்ஸைஸ் வந்து நம்ம ஒவ்வொன்றா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 7வது ப்ரோக்ராம் ரைட் ஏ ப்ரோக்ராம் யூஸிங் ஜாவா சர்வ்லெட் டு ஹேண்டில் டேட்டா ஃபார்ம். அதாவது ஒன்றும் இல்லை, ஒரு டேட்டா ஃபார்ம் இருக்கும். ஸோ அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டேட்டாஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணி அதை வந்து சர்வ்லெட் வச்சு நீங்கள் பண்ணணும். அது எப்படிங்கிற பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். இப்போ ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷன்லையோ இல்லை வெப்சைட்குள்ளே போகிறீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜ் போகிறப்போ அதை ஷோ பண்ணி காட்டும். அதே மாதிரி தான். ஸோ அதாவது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு நேம், லாஸ்ட் நேம், இல்லை கோர்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜில் உங்களோட டேட்டாஸ் எல்லாம் வந்து அந்த ஹேண்டில் பண்ணி அதை வந்து ஷோ பண்ணி காட்டும். இதான் இந்த ப்ரோக்ராம். சர்வ்லெட் வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான ஒன்று தான். சர்வ்லெட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 3 ஃபைல் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஜாவா ஃபைல், 2வது XML ஃபைல், 3வது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து HTML ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை வந்து எதில் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நம்ம எப்பயுமே வந்து டாம்கேட்டில் தான் வந்து பண்ணுவோம். சர்வர் வச்சு பண்ண போகிறோம். ஸோ அதாவது வந்து நோட் பேடு டாம்கேட் மட்டும் தான் பண்ண போகிறோம். ஸோ வெப் ஆப்ஸ்குள்ளே தான் நம்ம எப்பயுமே ஸ்டோர் பண்ணுவோம். இதில் நான் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன். ஏன்னா உங்களுக்கு சர்வ்லெட் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு ஃபோல்டர் மாதிரி வச்சுருக்கணும். ஸோ அதில் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா வெப் INFன்னு இருக்கும். இதுக்குள்ளே வந்து நீங்கள் ஜாவாவோட ஃபைலோ XML ஃபைலோ ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ இதே வெளியே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து HTML ஃபைலை வந்து வச்சுருப்பீங்க. இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா வெப் INFக்கு வெளியே வந்து HTML ஃபைல் வச்சுருப்பீங்க. ஃபஸ்ட்டு ஜாவா ஃபைலை பற்றி பார்க்கலாம். அந்த கிளாஸ்க்குள்ளே தான் நீங்கள் ஜாவா ஃபைல் வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஜாவா ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸியான ஒன்று தான். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பேக்கேஜஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதாவது இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நார்மலாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே என்ன பேர் கொடுக்கீங்களோ அதை தான் நீங்கள் XML ஃபைலையும் HTML ஃபைலையும் கொடுக்குற மாதிரி இருக்கும். கரெக்டாக பார்த்துக்கோங்க. இது எதை எக்ஸ்டெண்ட் பண்ணுது அப்படின்னா HTTP சர்வர்ட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எதை வந்து கெட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ ரெக்வஸ்ட் வாங்க போகிறோம். அது எக்ஸ்னும் ரெஸ்பான்ஸ் வாங்க போகிறோம். அது ஒய்னு வச்சுருக்கோம். ஸோ இங்கே ப்ரோக்ராமில் எங்கெல்லாம் எக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அங்கெல்லாம் ரெக்வஸ்ட் வாங்கணும் அர்த்தம். ஸோ அதேமாதிரி எங்கெல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ணுதோ அங்கே ஒய்னு வச்சுருக்கோம். ஸோ சர்வ்லெட் வந்து நம்மளுக்கு எது எரர் கிடச்சுன்னா எக்ஸப்ஷன் காட்டுறதுக்காக சர்வ்லெட் எக்ஸப்ஷன் வச்சுருக்கோம். சப்போஸ் ப்ரோக்ராமில் எது எரர் இருக்குது அப்படின்னா IO எக்ஸப்ஷன் காட்டணும். இது நீங்கள் ட்ரை கேட்ச்னு கொடுத்து பண்ணலாம். இல்லை சிம்பிளாக இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரோக்ராம் வந்து இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த லைன் எதுக்கு வருது அப்படிங்கிற நான் லாஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ அந்த பிரிண்ட் ரைட்டர் அவுட் y.getWriter அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஒய்ங்கிற ரெஸ்பான்ஸு ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்காக இந்த லைன் யூஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லா லைன்லையுமே கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். பிரிண்ட் ரைட்டர் அவுட் y.getWriter. இதில் W எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கேப்ஸில் வரும். ஸோ அதே மாதிரி Pங்கிறது கேப்ஸில் வரும். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் ஒரு 3 இன்புட் வாங்க போகிறேன். ஸோ அந்த 3 இன்புட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நேமு, லாஸ்ட் நேமு, கோர்ஸோ இல்லை டிபார்ட்மெண்ட் வாங்க போகிறேன். ஸோ அதில் ஸ்ட்ரிங்கில் தான் வாங்க போகிறேன். ஏன்னா நேம் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஸ்ட்ரிங்கில் தான் இருக்கும். ஸோ உங்களோட டிபார்ட்மெண்ட்டும் ஸ்ட்ரிங்கில் தான் இருக்கும். ஸோ அதனால் ஸ்ட்ரிங்னு வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் வந்து ரெக்வஸ்ட் பண்ணோம். ஸோ கெட் பேராமீட்டர் எதில் ரெக்வஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த Z அப்படிங்கிற ஒரு வேரியபிள். ஸோ அது போக டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற வேரியபிள் வச்சுருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கே இருக்கிறத தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ உள்ளே இருக்கிறத வந்து யூஸ் பண்ண மாட்டோம். இந்த உள்ளே இருக்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா HTML கோடில் யூஸ் பண்ணுறது தான் வச்சுருப்போம். ஸோ அதனால் இங்கே நம்ம கீழே எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏவை தான் நம்ம கால் பண்ணியிருப்போம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு 3 இதை கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ out.println அப்படிங்கிறதுல இந்த டேட்டா ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த லைன் எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா y.setContentType. அதாவது எஸ் வந்து உங்களுக்கு ஸ்மாலாக இருக்கும். மித்த சியும் உங்களுக்கு டியும் வந்து ரொம்ப கேப்ஸில் இருக்கும். ஸோ ஒய்ங்கிறது உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்காக வந்து இந்த லைன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எதுக்கு அப்படின்னா டெக்ஸ்ட்டை வந்து HTML ஃபைலாக மாற்றோம். இப்போ நீங்கள் நார்மலாக இந்த லைனை வந்து அதாவது இந்த லைனை நீங்கள் எடுத்துகிட்டு ரன் பண்ணீங்க அப்படின்னா இது உங்களுக்கு டேரெக்டாக தான் பிரிண்ட் ஆகும். ஸோ அதாவது இந்த லைன் அப்படியே பிரிண்ட் ஆகும். H4 டேக் அப்படியே பிரிண்ட் ஆகி இந்த இது பிரிண்ட் ஆகும். சப்போஸ் நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டாக கொடுக்குற HTML எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த இது எல்லாமே உங்களுக்கு அதாவது வந்து அந்த டேக் ஏற்ற மாதிரி வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ ஃபஸ்ட் நேம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஏல கொடுத்துருக்கு வந்து பிரிண்ட் ஆகணும். இங்கே நந்துன்னு கொடுத்தேன்னா என் நந்து அப்படிங்கிற பிரிண்ட் ஆகணும். லாஸ்ட் நேம் பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ கொடுக்குறேன் அப்படின்னா இங்கே இது பிரிண்ட் ஆகணும். டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இது. ஸோ இதில் ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் HTML டேக்கை யூஸ் பண்ணுற எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா டபுள் கோட்ஸ் ஆரம்பித்து டபுள் கோட்ஸை முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆனால் நீங்கள் நடுவில் வந்து இந்த வேரியபிளில் நீங்கள் கால் பண்ணணும். இதில் இருக்க இங்கே பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு ப்ளஸ் யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா அதுக்கடுத்து பண்ணுறனால ப்ளஸ் யூஸ் பண்ணணும். இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் நீங்கள் பிரிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளஸ் யூஸ் பண்ணணும். கண்டிப்பாக டபுள் கோட்ஸ்குள்ளே யூஸ் பண்ணணும். இதான் பார்த்தீங்க அப்படின்னா ஜாவா ஃபைலு. நான் இது பேர் வந்து டேட்டா ஃபார்ம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். ஸோ இங்கே வச்சுருக்குது. ஸோ இதை வந்து நம்ம இப்போ கம்பைல் பண்ணி பார்க்கலாம். ஸோ கம்பைல் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இங்கே வந்து நீங்கள் CMDன்னு போட்டிங்கனாலே போதும். ஸோ CMDன்னு போட்டு இங்கே வந்து உங்களுக்கு எப்பயும் போல் ரன் பண்ணுற மாதிரி ஜாவாசி டேட்டா ஃபார்ம்னு போட்டுக்கோங்க. ஸோ டேட்டா ஃபார்ம் போட்டு நீங்கள் ரன் பண்ணிங்க அப்படின்னா ஆல்ரெடி எனக்கு கிளாஸ் ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு. இல்லாட்டி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா
ஜாவா ஃபைலோட கிளாஸ் ஃபைல் வந்து கிரியேட் ஆயிரும். ஸோ கிரியேட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஒரு ஜாவா ஃபைல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு சர்வ்லெட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு கிளாஸ் ஃபைல் கிரியேட் பண்ணதுக்கப்புறம், நம்ம வந்து இப்போ ஒரு எக்ஸ்எம்எல் ஃபைல் வந்து கிரியேட் பண்ண போறோம். எக்ஸ்எம்எல் ஃபைல்ங்கிறது ஒண்ணுமே இல்ல. நார்மலா எல்லாத்துலயும் ஒரே டெம்ப்ளேட் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஜஸ்ட் வெப் ஆப்ன்னு சொல்லி ஆரம்பிச்சு வெப் ஆப் முடிச்சிருப்பாங்க. இதெல்லாம் நார்மலா யூஸ் பண்றது தான். ஸோ சர்வரோட நேம் வந்து டேட்டா ஃபார்ம். சர்வரோட கிளாஸ் வந்து டேட்டா ஃபார்ம் தான். ஸோ அது டேட்டா ஃபார்ம்ல இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ யூஸ் பண்ண போற சர்வ்லெட் மேப்பிங் இதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இந்த யூஆர்எல் பேட்டர்ன்ல என்ன வரணும் அப்படின்னா, டேட்டா ஃபார்ம். இதைத்தான் நீங்க வந்து ப்ரோகிராம்ல குடுத்தா ரன் ஆகுற மாரி இருக்கும். ஆனா இந்த எக்ஸ்எம்எல் ஃபார்ம வச்சு நீங்க டைரக்ட்டா ரன் பண்ற மாரி இப்ப பண்ணல. ஏன்னா நம்மளுக்கு ஒரு டெம்ப்ளேட் மாரி கிரியேட் ஆனா தான் நம்மளுக்கு வந்து கரெக்ட்டா இருக்கும். அந்த மாரி டெம்ப்ளேட் மாரி தான். ஏன்னா நீங்க எக்ஸ்எம்எல் ஃபைல மட்டுமே நீங்க டைரக்ட்டா ரன் பண்ணீங்க அப்படின்னா, இந்த மாரி பாக்ஸ்லாம் வராது. அதனால நம்ம HTML ஓட இத லிங்க் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த வெப்ப வந்து நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இதில பார்த்தீங்க அப்படின்னா, web.xmlல வந்து டேட்டா ஃபார்ம் அப்படிங்கிறத நான் யூஆர்எல் பேட்டர்ன்ல குடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து இத வந்து நான் web.xmlன்னு சேவ் பண்ணிக்கிறேன். இது 2க்குமே வெளிய பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த INF-க்குள்ள தான் நம்ம இது 2யுமே போட்டிருப்போம். HTML ஃபைல 2க்கு வெளிய வந்து போடணும். ஸோ இது எப்படி பண்றது அப்படின்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நம்ம அங்க என்னென்ன குடுத்தோம் அப்படின்னா, ஜாவா ஃபைல பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, 3 தான் வந்து நீங்க குடுத்திருப்பீங்க. ஸோ அத வந்து ஃபர்ஸ்ட் நேமு, லாஸ்ட் நேமு, கோர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம இங்க வந்து HTML ஃபைல்ல வந்து குடுத்துருக்கோம். ஸோ நீங்க இதே இது ஜாவா ஃபைல்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 3 இது வந்து வாங்கியிருப்பீங்க. இன்புட், அவுட்புட் அதாவது இங்க இசட் டிபார்ட்மெண்ட். இதான் ஃபர்ஸ்ட் நேமு, இதான் ஃபர்ஸ்ட் நேமு, இதான் லாஸ்ட் நேமு, இது வந்து கோர்ஸு. ஸோ இதத்தான் வந்து நான் HTMLல வந்து குடுத்துருக்கேன். ஸோ அங்க இசட் டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கேன். இங்க ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம்னு வச்சிருக்கேன். நேம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இசட் டிப்னு வச்சிருக்கேன். ஸோ நான் அதான் சொன்னேன். இங்க எல்லாமே நம்ம யூஸ் பண்றது HTMLல கண்டிப்பா குடுக்குற மாரி இருக்கும். இங்க நீங்க குடுக்குற பேரெல்லாம் இங்க கால் பண்ற மாரி இருக்கும். ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு HTML ஃபார்மே வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் வந்து ஒரு நம்பர் இன்புட் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், கோர்ஸ் வாங்கிட்டு அத சப்மிட் பண்றதுக்காக வேல்யூல குடுத்துறோம். ஸோ இது வந்து ஜஸ்ட் வந்து ஆக்ஷன் இது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த இத எப்படி லிங்க் பண்றோம் அப்படின்னா, ஃபார்ம் ஆக்ஷன் பொறுத்தவரைக்கும், அதாவது நான் வந்து டேட்டா ஃபார்ம் அப்படிங்கிற சர்வ்லெட்ல அந்த டேட்டா ஃபார்ம் யூஆர்எல் பேட்டர்ன் குடுத்திருந்த அந்த பேர வந்து இதில குடுத்துடுறேன். ஏன்னா உங்களுக்கு யூஆர்எல் பேட்டர்ன்ல நீங்க குடுக்குற அந்த இது பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து நம்மளுக்கு XML ஃபைலு. இது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு HTML வழியா நம்மளுக்கு ரன் ஆகும். ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ப்ரோகிராமு 3 ஃபைல நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இத வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டேட்டா ஃபார்ம்னு சொல்லிட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அவுட்புட் செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நான் லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து எனக்கு எந்த ஃபோல்டர்ல இருக்குன்னா, ஃபோல்டர் அப்படிங்கிறதுல இருக்கு. நம்ம நார்மலா வந்து HTML ஃபைல் தான் நம்ம வந்து ரன் பண்ணுவோம். dataform.html இதுக்குள்ள ஒரு சர்வ்லெட் ஃபைல் இருக்கு. ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, XML ஃபைலோட அந்த லிங்க் எடுத்து தான் நம்ம இந்த HTMLல போட்டிருக்கோம். ஸோ இப்போ நம்ம இத ரன் பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இப்படி வரும். ஸோ ஜஸ்ட் நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு பேர் நீங்க வந்து குடுத்துக்கோங்க. ஸோ கோர்ஸ் பொறுத்தவரைக்கும் ஏதாச்சும் குடுத்துட்டு, ஸோ இப்போ சப்மிட் குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இது வந்து ஷோ ஆயிரும். ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம H4 டேக் யூஸ் பண்ணோம்னா இந்த மாரி காட்டியிருக்கு. சப்போஸ் நீங்க இந்த இடத்துல வந்து ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க செட் கன்டென்ட் டைப் வந்து டெக்ஸ்ட்லேருந்து HTML குடுக்கல அப்படின்னா, ஸோ நார்மலா பிரிண்ட் ஆகும். ஸோ அதனால இது குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு HTML டேக்ஸ்லாம் இதில ஒர்க் ஆகும். நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த HTMLம் அதுபோக வந்து சர்வ்லெட் யூஸ் பண்ற ப்ரோகிராம்ல நீங்க இந்த லைன் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா, அவுட்புட் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நீட்டா இருக்கும். ஸோ அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அவங்க கேட்ட நம்மளுக்கு வந்து ஹேண்டில் ஃபார்ம் டேட்டா சர்வ்லெட் யூஸ் பண்ற ப்ரோகிராம் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.